சாமிநாதன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரேன் ராமசாமி உங்கள்கிட்ட. இது திமுக அதிமுக இரண்டு கூட்டணிகளுக்குமே இது ஒரு நெருக்கடி தான். அதில் கூடுதல் நெருக்கடி யாருக்குன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான். கடந்த 2024 ஒரு 2 சீட்டு வந்தது, கிட்டத்தட்ட ஒரு 2 இடம் அதிமுகவுக்கு கடந்த ஆண்டு வந்தது. கடந்த ஆண்டு வந்தப்பயே ஒரு சுதாகரித்து கொண்டு தேமுதிகவுக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுத்திருந்தா இப்ப இவ்வளவு நெருக்கடிகள் இல்லாம தவிர்த்திருக்கலாம். பட் அவங்க கடந்த முறை தனபால் எங்களுக்கு ஒரு சீட்டும், அதே மாதிரி இன்பத்துறை தென் மாவட்டங்கள்ல இருந்து ஒருவருக்கும் கொடுத்தாங்க. அந்த இடத்துல ஒரு சீட்டை ஏதோ ஒரு கூட்டணி கட்சிக்கு தேமுதிகவுக்கு பகிர்ந்தளிச்சிருந்தா அந்த கூட்டணியும் ஒரு வகையில இயல்பாகவே உருவாயிருக்கும், இவ்வளவு சிக்கல்களும் எழுந்திருக்காது. இன்னைக்கு அதிமுக சந்திக்கக்கூடிய சவால் அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கடியான ஒரு சவால். ஏன்னா அமமுக டிடிவி தினகரன் அவர்கள் தேர்தலில் சந்திக்கலன்ட்டாங்க. நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடல, என்னோட கூட இருக்கிறவங்களை நான் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கணும், காலம் வாய்த்தால் அவர்களை அமைச்சராக்கி அழகு பார்க்கணும் என்கிற குரல்ல பேசுறார். அப்ப அவரே ஒரு தேர்தலை சந்திக்காதப்ப அவர் குறைந்தபட்சம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்ங்கிற இடத்தை உறுதி செஞ்சுட்டு களத்துக்கு போனாதான் மக்கள் அவருக்கு ஆதரவான ஒரு திரள்ல இருக்க முடியும். அப்படியான ஒரு காட்சி இருக்கும். இன்னொன்று, அவரே களத்துக்கு வராம அவருக்கு எம்பி சீட்டும் கிடைக்காம களத்துக்கு போறதுல சில சுணக்கங்கள் இருக்கலாம். அதனால அமமுகவுக்கு தான் ஒரு முதல் முன்னுரிமை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதிமுகவுக்கு அது ஒரு பெரிய நெருக்கடியா மாறலாம். இன்னொன்று தேமுதிகவை பொறுத்தவரை அண்மையில கூட ஈசா மையத்தில் நடைபெற்ற ஒரு விழால வேலுமணி அவர்களும் பாஜகவுடைய எல்முருகன் போன்றவர்களும் சேர்ந்திருந்தாங்க. சோ அப்ப அந்த நிகழ்ச்சியெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப தேமுதிகவும் அதிமுக மிக முக்கியமான டிமாண்டை தொடர்ந்து வைக்கிறது இதுதான். அது திமுகட்டையும் அந்த கோரிக்கை தான் வைக்கிறாங்க, அதிமுகட்டையும் வைக்கிறாங்க. பிளஸ் இங்க என்னன்னா கூடுதல் இடங்கள் அப்படிங்கிறது அதிமுக சாத்தியம். அதனால அந்த இடமும் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியாக இருக்கு. அதே மாதிரி அன்புமணி அவர்கள் கூட்டணிக்குள்ள வருகிற பொழுதே இந்த 17+1 என்கிற பேச்சு தான் இருந்தது. சோ அப்ப அதிமுகவை பொறுத்தவரை இப்ப 2 பிரதிநிதித்துவம் இருக்கிறதுல ஒன்று ஏற்கனவே ஜி.கே. வாசன் அவர்கள்ட்ட இருக்கு. அது சார் குறிப்பிட்டதை போல கிட்டத்தட்ட ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் மிக முக்கியமா அவர்களும் திரும்பி கேட்க தான் ஆசைப்படுவாங்க. ஒரு கிட்டத்தட்ட அந்த கட்சிக்கு எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் இல்ல, ஒரு பெரிய தமிழ்நாட்டில் எங்கேயும் பேரூராட்சி தலைவர்கள் அளவுல கூட இல்ல. பட் அது ராஜ்யசபா உறுப்பினர் அப்படிங்கிறது அவங்களும் நமக்கு கிடைத்தால் லாபம் தானே என்பதனால் வலியுறுத்துவாங்க. அதிமுகவுக்கு தான் இது ஒரு கடுமையான நெருக்கடியா கிட்டத்தட்ட 3 பேரும் கேட்பாங்க. இருக்கிறதே 2 இடங்கள் சொந்த கட்சிக்கே கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். அவங்க 2025 ஒரு இடத்தை கொடுத்திருந்தா இவ்வளவு நெருக்கடிகள் இருந்திருக்காது. திமுகவுக்கும் இது பலத்த நெருக்கடி தான் உருவாக்கும். ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கூடுதல் சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு பல குரல்கள்ல பேசினாலும் அந்த குரல்களை மட்டுப்படுத்துறதுக்கு திமுக ஒரு அஸ்திரமா ஒரு ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸ் கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய இடம் நோக்கி நகர வேண்டிய நெருக்கடி வரும். தேமுதிக வந்தாலும் அவங்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டிய சூழல் இருக்கு. சோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஷாம் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல மிக மிக முக்கியமா எல்லா அரசியல் கட்சிகளும் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிறதை விட ஒரு குறைந்தபட்ச வெற்றியை ஒரு நாடாளுமன்றத்தில் நம்ம போட்டியே போடாம நேரடியா மாநிலங்களவையில் ஆய்க்கலாம் அப்படிங்கக்கூடிய நிர்பந்தம் இருக்காங்க. இதுல ஒரே ஒரு கட்சிக்கு தான் அழுத்தம் இல்ல, விஜய். ஏன்னா அவருக்கு தான் எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் இல்லை, இந்த ரேஸ்லயே அவர் இல்லை. சோ அதனால விஜயை தவிர மற்ற 2 திராவிட கட்சிகளுக்குமே மிக முக்கியமா இது ஒரு அழுத்தமான ஒரு சூழலை தான் ஏற்படுத்தும். அதில் கூடுதல் அழுத்தம் நிச்சயமா அதிமுகவுக்கு தான். அதுக்கான காரணம் அவங்க போன முறையே தேர்தல் அப்கோர்ஸ் இந்த டியூரேஷன் இப்பவே முடியுது. ஆனால் இப்போதே அறிவிக்கப்பட்டிருக்கிறது, தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த அறிவிப்பு வருது, ராஜ்யசபா எலெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஏதாவது கவனிக்க வேண்டியிருக்கா? நிச்சயமா அது பாஜக கூட்டணி ஒரு செட்டில் செய்யறதுக்கான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு தான் தோன்றுகிறது. ஏன்னா அந்த கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அங்கே அமமுக ஒரு ராஜ்யசபா எம்பி எதிர்பார்க்குறாங்க டிடிவி தினகரன் அவர்களுக்கு. அன்புமணி அந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறார். அன்புமணி அவர்களுக்கு நிபந்தனையே ராஜ்யசபா எம்பி தான். ஜி.கே. வாசன் அந்த கூட்டணியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ராஜ்யசபா உறுப்பினராக தான் இருக்காரு. ஸோ அதிமுக கூட்டணியில் இப்போ இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே ஒரு ராஜ்யசபா பிரதிநிதித்துவங்கிறதா இருக்கு. இந்தியா முழுவதும் ஒரு 35 இடங்களுக்கு மேல இப்ப திரும்பி தேர்தல் நடக்க போது பாஜக நினைத்தால் ஜி.கே. வாசன் போன்றவர்களை ஏதாவது ஒரு மாநிலத்திலிருந்து ஆக்கலாம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையும் தமாகவினர் தெரிவிக்கிறாங்க. அது எங்களுக்கு அதனால பாஜக கைவிடாது, தொடர்ந்து இந்த அலைன்ஸ் தொடர்ச்சியா ஜெல்லாகிறதுக்கு பல விஷயங்கள் அவர் ஒர்க் அவுட் பண்ணாரு அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பு இருக்கு. சோ அப்ப இந்த இதை மையப்படுத்தி தான் இந்த அலைன்ஸை ஒரு ஒற்றுமையா அதிமுக கொண்டு போறதுக்கான ஒரு முன்னெடுப்பும் இருக்கு. அந்த வகையில பார்த்தா முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், பேசலாம். ராமசாமி, இப்போ ஒரு நெருக்கடி பாஜக அதிமுக கூட்டணிக்கு, குறிப்பா அதிமுகவுக்கு தான் இருக்கா, பாஜகவுக்கும் சேர்த்து? ஏன்னா இந்த கூட்டணியை அடுத்த கட்டமாக கொண்டு போகிறது அல்லது இன்னும் வலுப்படுத்துறது அப்படிங்கிறதுல ராஜ்யசபா தேர்தல் ஒரு மையப்புள்ளியாக மாறுது, இல்லை +1 அப்படிங்கிற ஒரு இது வரும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி பார்க்குறீங்க? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். இதில் அண்ணன் தராஸ் ஷாம் அவர்களோட ஒரு கருத்தில் நான் டெஃபினட்டாக உடன்படுறேன். ஏன்னா தேர்தல் அப்படின்ற போது மக்களோட எண்ணம் என்ன அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் சட்டசபையில் உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்போ எந்த கட்சி அனுப்புகிறாங்க அப்படின்னாலும் ஐடியலாக ஸ்பீக்கிங் ஒரு ஐடியல் சிச்சுவேஷனில் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள், ஏன்னா மக்களின் பார்வை அங்கே இருக்குது அப்படின்னாலும் அவர்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது எண்ணம். ஆனால் அது ஐடியல் சினாரியோ ப்ராக்டிக்கலும் கிடையாது அப்படின்ற சில சமயம்.
ஸோ இங்க பிராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது தேர்தலில் வந்து இவர்களுக்கு அதிகமான இல்லையா சீட்டு சார், இப்ப கொடுக்க கூட்டணி வேண்டிய கட்சிகள் அவசியம் இல்லையா அதிகமாகும் அப்படின்றது. போது ஒரு பிரதான கட்சிக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? 10 கட்சி கூட்டணி, 12 கட்சி கூட்டணி, 14 கட்சி கூட்டணின்னு போகும்போது இடங்கள் அதிகமாகும் போது எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இன்னொரு சிக்கல், இப்ப தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சின்னு ரெண்டு பக்கமும் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இந்த கூட்டணி ஆட்சி என்பதை தவிர்க்கிறதுக்கு குறைஞ்சபட்சமா ஒரு மினிமம் கேரண்டீடு இடத்துல திமுகவும் அதிமுகவும் நிற்க வேண்டிய கட்டாயம் வருது. அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடியதை எப்படி சமாளிக்கிறது? அப்பதான் +1 போறாங்க. அப்படிதானே அதிமுக அதை தொடங்குச்சு முதல்ல. இல்ல அதான் பிராக்டிகல் ஆஸ்பெக்ட் ஆஃப் திங்ஸ், பொலிட்டிக்கலா அது தேவை அப்படின்றத நான் மாற்றுக்கிறது இல்ல. நான் கான்ஸ்டிடியூஷனோட இன்டென்ஷன் என்ன, நம்ம அந்த எலெக்ஷனோட இன்டென்ஷன் என்ன, இந்த ரெப்ரசன்டேட்டிவ் எதற்காக வராங்க அப்படி மாநிலங்களவையிலிருந்து போறாங்க அப்படின்னா இவர்கள் இங்க இருக்க மக்களின் தேவை என்னன்னு தெரியும், இவர்களால் மக்களின் தேவையை பூர்த்தி செய்து தேர்தலில் வெற்றி பெற முடியும், அதனால அவங்க போறாங்க அப்படின்ற அந்த பார்வை. ஸோ அது வெறும் அந்த ஐடியலிசம்ல இருந்து ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்றதுல இருந்து வரேன் அப்படின்றதுக்கு சொல்றேன். ஆனா இன்னைக்கு பிராக்டிகலான சிச்சுவேஷன், அஇஅதிமுக பாஜக கூட்டணிக்கு இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு பிரஷர் கிடையாது. ஏன் அப்படின்னா 2 காரணங்கள். ஒன்று, முதல்ல அவர்களோட கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதற்கான அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற வேற என்ன ஆப்ஷன், யார் திமுகவோட போய் சேர முடியும், யார் தாவேகாவோட போய் சேர முடியும் அப்படின்ற ஆப்ஷன் பாஜக அதிமுக இடையில வரும்னு சொல்லல. ஆனால் மற்ற கட்சிகள்னால சொல்றேன், அவர்களுக்கான ஆப்ஷன் இன்னைக்கு வந்து வேற ஒரு கட்சியோட போய் சேர முடிஞ்சா அவர்களோட எபிலிட்டி என்ன, கிரெடிபிலிட்டி என்ன, அவங்களால வரக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்ற ஒரு பொசிஷன் தெரிஞ்சுதான் ஏற்கனவே இந்த கூட்டணியில் இருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, ஒரே அதுக்கு ஆன்சரும் பண்ணிரும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அட்வான்டேஜ்னா, பாஜகவுக்கு இப்போ நடக்க போற 37 மெம்பர்ஸ்க்கான தேர்தல்ல பாஜகவுக்கு தான் அதிகமான நம்பர் ஆஃப் பான் இந்தியா ரெப்ரசன்டேஷன் வரப்போகுது. 18 குறைஞ்சபட்சம், சரியான நம்பர்ஸ் பிளான் பண்ணா 20 கூட பாசிபிள் அப்படின்றது அவர்களோட கூட்டணி சேர்ந்து. அப்ப அந்த 20 இல்ல 18 கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த 18 அவர்கள் சரியாக பிளான் பண்ண முடியும் அப்படின்னா பாஜகவால அவர்கள் கூட்டணி கட்சி யாருக்கு தேவையா இருக்கோ அப்படின்ற போது அவர்கள் வேறு மாநிலத்திலையும் பார்க்க முடியும். நம்ம தமிழகத்தை சார்ந்த பாஜகவுக்கு தமிழகத்தை சார்ந்த தலைவர்களே வந்து வேறு மாநிலத்திலிருந்து ஜி.கே. வாசன் அவர்களுக்கு வேற ஒரு மாநிலத்திலிருந்து கொடுக்கணும்னா கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அவர்களுக்கு மட்டும் இல்ல, வேற யாரு தலைவர்களுக்குமே அந்த பாசிபிலிட்டி இருக்கு. திரு டிடிவி தினகரனோ அல்லது திரு அன்புமணி ராமதாஸோ பாஜக அந்த ஆப்ஷன் அவைலபிள் ஆக இருக்கிறது. இப்போ இன்னைக்கு திமுக அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா அவர்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. காங்கிரஸ்க்கும் இந்த எலெக்ஷன்ல பாஜக தன்னுடைய இடத்துல இருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை கூட்டணிக்காக கொடுக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுல 6 இடங்கள் கூடுதலா வாங்கிடுவீங்கல்ல? எல்லாருக்குமே அதற்கான கணக்கு இருக்கும்ல. அது அவர்கள் கூட்டணியில இருக்கணும் அப்படின்றதுல இப்ப என்ன காரணம், எல்லாருக்குமே கூட்டணியில வெற்றி பெற வேண்டும். நீங்க ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளி சொல்றீங்க. வாய்ப்பு இங்க அதிகமா இருக்கு, நாங்க வெளியில கூட ஒரு வேற மாநிலங்கள்ல கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்ப இங்க வந்து அதுக்கான காம்பன்சேஷன் எதிர்பார்க்குமா மாக்காதா பாஜக? டெஃபினட்டா காம்பன்சேஷன் அதுல மட்டும் இல்ல. இப்ப அஇஅதிமுக மொத்தமாவே நாங்க வந்து 180 சீட்ல போட்டியிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதை தாண்டி இப்போ நீங்க சொன்ன மாதிரி 12 கட்சிகள் கூட்டணிக்கு வராங்க, 20 கட்சிகள் கூட்டணிக்கு வராங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம 1 சீட் 2 சீட்டுன்னு கொடுக்கும் போது கூட அஇஅதிமுக எண்ணியதோட கம்மியான சீட்டுகள் தேவை இருக்கும். அப்ப அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்றதுக்கான அந்த பார்வை. சோ அந்த அப்படி போகும்போது தான் அப்ப வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் குறையுது அல்லது அவங்க வெற்றி கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா அப்ப அவங்களுக்கு போதுமான எண்ணிக்கை வராத போது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்கல்ல. அப்ப அதுதானே 2 கட்சிக்குமே சிக்கல். அதனால தானே அவங்க வந்து குறைந்தபட்சம் 175 180 போட்டியிடணும்னு 2 கட்சியும் நினைக்குது இல்லையே. அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பிளானிங் இருக்குல்ல, அவங்களோட ஸ்ட்ராங் ஏரியாஸ் என்ன. இப்போ வந்து அஇஅதிமுக வந்து கண்டினியூஸா வந்து டிஎம்கே வந்து போன 6 தேர்தல்களை வெற்றி பெற்றிருக்கிற தேர்தல் இடத்துல வந்து நான் கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்க போறேன் அப்படின்றது அவங்களோட